நண்பர்களே, ஒட்டுமொத்த உலகமும் அதன் சொந்த பிரச்சினைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியா நம்மை பாதுகாப்பாக ஆக்குவது மட்டுமின்றி நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்யும் ஒரு இயக்கத்தில் பணியாற்றுகிறது. உலகின் மிகப்பெரிய நாடுகளை கூட அசைக்கும் திறன் கொண்ட சூரியனின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. நண்பர்களே, இதற்கு மரியாதை செலுத்தும் விதமாக இப்போது இந்தியாவிடம் அத்தகைய ஏவுகணைகள் உள்ளன. இதற்காக வீடியோவைப் போலவே கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள். ஜெய் ஹிந்த் என்று சொல்ல மறக்காதீர்கள். நண்பர்களே, நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கும் விஷயம் முதலில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்க சிந்தனை குழுவான அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு இந்தியா தனது அக்னி 6 ஏவுகணையை 2027க்குள் சோதிக்க முடியும் என்று வெளிப்படுத்தியது. பின்னர் உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விரைவில் பாகிஸ்தானின் சிந்தனை குழுவிலிருந்து மற்றொரு கூற்று வெளிவந்தது. இது இந்த விவாதத்தை இன்னும் தீவிரமாக்கியது. இது தவிர பாகிஸ்தான் சிந்தனை குழுவின் அறிக்கையை பார்க்கும்போது டாக்டர் ஜாபர் நவாஸ் ஜஸ்பால் போன்ற நிபுணர்களும் இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளனர். இதேபோல் சூர்யா ஏவுகணை 14,000 முதல் 1,77,000 மீ தூரம் வரை செல்லக்கூடும் என்றும் தெரிய வந்துள்ளது. அதாவது இது ஆசியாவில் மட்டுமல்ல. சிறப்பு விஷயம் என்னவென்றால் அதை ஹைபர்சோனிக் வேகத்துடன் சித்தப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் இது உலகின் எந்த ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பையும் சவால் செய்ய முடியும். அதன் வேகம் மிக அதிகமாக இருப்பது மட்டுமல்லாமல் எந்த நாடும் அதை தடுப்பது எளிதாக இருக்காது. இந்தியாவால் இதுபோன்ற நீண்ட தூர ஏவுகணையை தயாரிக்க முடியுமா? சூரியனை போன்ற ஏவுகணைகளை தயாரிக்க இந்தியாவிடம் போதுமான சக்தி இருக்கிறதா? பதில் தெளிவாக ஆம். இந்தியாவின் DRDO மற்றும் விஞ்ஞானிகள் குழு ஏற்கனவே அக்னி வரிசையை உருவாக்கியுள்ளது. ஹைப்பர்சோனிக் மற்றும் MIRV தொழில்நுட்பத்தின் சோதனைகள் சூரியனை போன்ற நீண்ட தூர மற்றும் ஆபத்தான திறன் கொண்ட ஏவுகணையை உருவாக்கும் அளவுக்கு இந்தியா தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறியுள்ளது என்பதை நிரூபிக்கின்றன. உறுதி செய்வதுடன் அது தனது உலகளாவிய மூலோபாய நிலையை வலுப்படுத்தவும் விரும்புகிறது. அதனால்தான் பிராந்திய பாதுகாப்பு குறித்த தனது பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வலுப்படுத்த வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இது தவிர டாக்டர் ஜஸ்பாலின் அறிக்கையை நாம் நம்பினால் சூர்யா ஏவுகணையின் நோக்கம் இந்தியாவை ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக காட்டுவது என்பது தெளிவாகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவின் இந்த மூலோபாயத்தை லேசாக எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். இந்த திட்டத்தை ஏன் ரகசியமாக வைக்க முடிவு செய்தார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உண்மையில் சூர்யா ஏவுகணை பற்றிய முழு விவரங்களையும் இந்தியா பகிரங்கப்படுத்தியிருந்தால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்வினை நிச்சயமாக கூர்மையாக இருந்திருக்கும். அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச மட்டத்தில் அதன் பாதுகாப்பு உறவுகளையும் பாதிக்க முடியும். எனவே இந்தியா இந்த திட்டத்தை ஒரு ரகசிய பணியாக வைத்துள்ளது. இதனால் எந்த ஒரு வெளிப்புற அழுத்தமும் இல்லாமல் தனது திட்டங்களை செயல்படுத்த முடியும். அக்னி 5 திறன் ஏற்கனவே சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையை ஒலித்துள்ளது. ஆனால் சூரியனின் சாத்தியமான பண்புகள் அதை மேலும் மேலும் வெளிப்படுத்தக்கூடும். சூர்யா ஏவுகணையின் தொழில்நுட்ப பண்புகளை பற்றி பேசுகையில் இது மின்னணு நெரிசலில் இருந்து பாதுகாக்கும் அதிநவீன சென்சார்களை கொண்டிருக்கும் என்று ஊகிக்கப்படுகிறது. இந்த சென்சார்கள் அனைத்து வகையான நெரிசலில் இருந்தும் அதை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதன் இலக்கை துல்லியமாக அடையவும் உதவும். இந்தியா இப்போது உலகளாவிய சக்தியாக மாறியுள்ளது என்பதை உலகிற்கு உணர்த்தும் ஒரு செய்தி. அதை எதிர்கொள்வது எளிதல்ல. இந்தியாவின் மூலோபாய சக்தி மற்றும் பாதுகாப்பு குறித்த தீர்மானத்தை எதிர்கொள்வது எளிதல்ல. எதிர்காலத்தில் எந்த நாடும் இந்தியாவை நோக்கி ஒரு கண் எழுப்ப முடியாது என்பதை நிரூபிக்கிறது. எனவே நண்பர்களே, இப்போது உங்கள் கருத்து என்ன? சூர்யா ஏவுகணை உண்மையில் இந்தியாவின் பாதுகாப்பை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுமா, அல்லது இது ஒரு மூலோபாய புரளியா? தயவு செய்து உங்கள் கருத்துகளில் சொல்லுங்கள். வீடியோ மற்றும் ஜெய் ஹிந்தின் அழகான செய்தியை தட்டச்சு செய்க. நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் இந்தியா.